இன்றைய உலகம் ஒரு தீவிரமான எரிசக்தி நெருக்கடியை எதிர்கொண்டு வருகிறது. இன்டர்நேஷனல் எனர்ஜி ஏஜென்சி தெளிவாக கூறுவதாவது, இந்த நெருக்கடியிலிருந்து எந்த நாடும் முழுமையாக தப்பிக்க முடியாது. இது ஒரு சாதாரண சந்தை மாற்றமல்ல, உலக அரசியல் போர் மற்றும் அதிகார போட்டிகளின் நேரடி விளைவாக உருவாகியுள்ள சிக்கலான நிலைமையாகும். யுக்ரைன் ரஷ்யா மோதலால் ஏற்கனவே பாதிக்கப்பட்டிருந்த உலக எரிசக்தி விநியோக சங்கிலி தற்போது மத்திய கிழக்கில் உருவாகியுள்ள அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் மோதல் பதற்றத்தால் மேலும் சீர்குலைந்துள்ளது. எண்ணெய் உற்பத்தி மையங்கள், கடல் போக்குவரத்து வழித்தடங்கள் மற்றும் முக்கிய இயற்கை எரிவாயு தளங்கள் அனைத்தும் அபாயத்தில் உள்ளன. இதன் விளைவாக பிராண்ட் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்து உலகளாவிய சந்தைகளில் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலைமை இலங்கையை போன்ற இறக்குமதி சார்ந்த நாடுகளுக்கு மிகுந்த சுமையை ஏற்படுத்துகிறது. எரிபொருள் விலையேற்றம் நேரடியாக போக்குவரத்து செலவுகளை உயர்த்துகிறது. அதனால் உணவு, மருந்து மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் விலையும் அதிகரிக்கின்றன. ஒரு சாதாரண குடும்பத்தின் தினசரி வாழ்க்கை செலவு கணிசமாக உயர்கிறது. மின்சார உற்பத்தியும் எரிபொருள் சார்ந்ததால் மின்சார கட்டண உயர்வும் தவிர்க்க முடியாத அபாயமும் உருவாகியுள்ளது. இந்த சூழலில் அரசியல் உரைகளும் புரிதல்களும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆனால் சில கருத்துக்கள் இந்த நெருக்கடியின் ஆழத்தை புரியாத மேலோட்ட அணுகுமுறையை வெளிப்படுத்துகின்றன. உதாரணமாக, எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச ஈரான் யுத்தம் நடக்கும் என்று தெரிந்தால் கடந்த ஜூலை மாதமே QR திட்டத்தை அரசு நடைமுறைப்படுத்தி இருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். இது ஒரு உலகளாவிய நெருக்கடியை உள்ளூர் நிர்வாக கருவியால் கட்டுப்படுத்தலாம் என்ற எளிமையான புரிதலை காட்டுகிறது. இதற்கு பதிலளித்த எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடி கூறியது, ஈரான் யுத்தத்தை நினைத்து QR திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்றால் அதை 1980ஆம் ஆண்டிலிருந்தே அமுல்படுத்தி இருக்க வேண்டும் என்பது இந்த பிரச்சனையின் நீண்டகால மற்றும் கட்டமைப்பு சார்ந்த தன்மையை சுட்டிக்காட்டுகிறது. இந்த பதில் எதிர்க்கட்சி தலைவரின் முதிர்ச்சியற்ற பேச்சை மூக்குடைய செய்தது. ඊරානයේ යුද්ධ තත්ත්වය ගැන හිත හිටියා නම් 1980 ගණන් වල ඉඳන් අපි QR එකෙන් තමයි දුවන්න ඕනේ. මොකද ඒ කාලේ ඉඳන්ම ඉරාකෙන් තෙල් ගේන්න බැරි ප්‍රශ්නයක් ආවා. යුද්ධ දිගටම තිබුණා. එහෙම හිතලා නෙමෙයි අපි කොහොමත් ඉරාන කලාපයෙන් අපි තෙල් ගේන එක නවත්තලා තියෙනවා. මොකද ඒ කාලේ ඉඳන් ආණ්ඩු කරපු අය ඒකට හරියන්න ගබඩා පාසුකම් හැදුවද? ඒකින්ද තම තමන්ගේ වගකීම් ගැන ඉස්සල්ලා මතක් කරගෙන කතා කරන්න. மேலும் அமைச்சரவை பேச்சாளர் நலிந்த ஜாயதிச ஊடக சந்திப்பில் மக்களிடம் வலியுறுத்தியது முக்கிய செய்தி. எரிசக்தியை பொறுப்புடன் பயன்படுத்த வேண்டும் என்பதாகும். மின்சாரமும் எரிபொருளும் சிந்தனையுடன் பயன்படுத்தப்பட வேண்டும். அவற்றின் பயன்பாட்டை குறைந்தபட்சமாக வைத்திருக்க வேண்டும். முடியுமானவரை மாலை 6 மணி முதல் 10 மணி வரை மின்சார பயன்பாட்டை குறைப்போம் என்ற அவரது அழைப்பு இந்நேரத்தின் அவசரத்தையும் பொது பொறுப்பின் அவசியத்தையும் வெளிப்படுத்துகிறது. இதே நேரத்தில் சமூக நீதியையும் சோதிக்கும் நிகழ்வுகள் நடைபெறுகின்றன. யாழ்ப்பாணம் ஊரேழு பகுதியில் 4700 லிட்டர் டீசல், 800 லிட்டர் பெட்ரோல் மற்றும் 400 லிட்டர் மண்ணெண்ணெய் பதுக்கி வைத்திருந்த சம்பவம் சிலர் தனிப்பட்ட லாபத்திற்காக நெருக்கடியை மோசமாக்குகின்றனர் என்பதற்கான உதாரணமாகும். இந்த செயல்களை தடுத்து நிறுத்தும் சட்ட அமுலாக்கத்தின் முயற்சிகள் பாராட்டத்தக்கவை. இறுதியாக இந்த நெருக்கடி நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கிறது. உலகம் ஒன்றுடன் ஒன்று இணைந்துள்ளது. ஒரு பகுதியில் ஏற்படும் போர் மற்றொரு பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கையை பாதிக்கிறது. எனவே பொறுப்புணர்வு, அறிவார்ந்த அணுகுமுறை மற்றும் ஒற்றுமை ஆகியவை மட்டுமே இந்த சவால்களை கடக்க உதவும். உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும் என்பதே இன்றைய மனித குலத்தின் பொதுவான பிரார்த்தனையாகும். இயலுமானவரை பொது போக்குவரத்தை பயன்படுத்துவோம். பகல் நேரங்களில் மின்சார உபகரணங்களை பயன்படுத்துவோம். மின்சார வாகனங்களை சார்ஜ் செய்வோம். அனாவசியமான பயணங்களை கைவிடுவோம். நாம் அனைவரும் மின்சாரம் மற்றும் எரிபொருட்களை முடியுமானவரை சிக்கனமாக பயன்படுத்தி நாட்டை பெரும் எரிசக்தி நெருக்கடியிலிருந்து பாதுகாப்போமாக.